மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 70. தன் அருகில் யாரோ வந்து நிற்பதை உணர்ந்த அன்விதா நிமிர்ந்து பார்த்தாள். ரிஷியையும் சுதனையும் கண்டு ஒரு நொடி அதிசயமாக பார்த்தவள் பிறகு புன்னகைத்தாள். அவள் புன்னகைப்பாள் என்று எதிர்பார்க்காத இருவரும் திகைப்பாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி அதிர்ச்சியாக பார்த்துக்கிறீங்க? இல்லை, நீங்களை பார்த்து சிரிக்கிறையே, அதுதான் புரியாமல் பார்க்குறோம். இதில் என்ன இருக்குது? நீங்கள் தருணோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்போ எனக்கும் ஃப்ரெண்ட்ஸு தான். அதெல்லாம் முன்ன, இப்போதான் அவன் எங்ககிட்ட பேசுறது இல்லையே. சிரித்தாள் அவள். பேசுறது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ஆகிடுவீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் தான் நேற்று அப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்காக ஓடி வந்தானா? மீண்டும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஓ, அதுக்குள்ளே உன்கிட்ட வந்து அப்டேட் பண்ணிட்டானா? நகர்ந்து அமர்ந்து கொண்டவள், உட்காருங்க என்றாள் சிரித்து கொண்டே. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரித்து விட்டுட்டு நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா? இல்லை, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நான் எங்கே பிரித்தேன்? அதித்தியோட படிப்பு நின்று போச்சு அப்படின்றதும் அவள் அழுதுகிட்டே போனதும் என் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால தான் அதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். அவ்வளவுதான். நான் ஒன்றும் இந்த விஷயத்தை மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி உங்கள் ஃப்ரெண்டோட லைஃப்பை காலி பண்ணலையே. அப்புறம் என்ன என் மேலே அவ்வளவு கோபம்? ஆனால் தருணை எங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டே இல்லை. இப்படிப்பட்டவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நீ வச்சிருக்கியே அப்படின்னு தருண் கிட்ட நீ சொன்னதுனால தான் அவன் உதயாவை தள்ளி வச்சிருக்கான். லூசா நீங்கள் என்றால் கொஞ்சம் கோபமாக. உங்கள் ஃப்ரெண்டு எதுக்காக கோபமாக இருக்கான்னு கூட புரிஞ்சுக்காத நீங்கள் எல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்கு தெரியலை. என்ன சொல்கிற நீ? அவன் நம்பரில் இருந்து உதயா பண்ணதெல்லாம் அவனுக்கு கோபம் இல்லை. ஒரு பொண்ணை மதிக்க தெரியாமல் இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்றது தான் அவனோட கோபம். இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் தான் பண்ணது தப்புன்னு உதயா உணரவே இல்லை. அதுதான் அவனுக்கு வருத்தம். தான் பண்ணது சரின்னு இப்போ வரைக்கும் வாதாடிக்கிட்டு இருக்கிற உதயா மேலே தருணுக்கு இருக்கிற வருத்தம் நியாயம்தானே? இருவரும் அமைதியாக இருந்தார்கள். உங்கள் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. உதயா பண்ணது தப்புன்னு நீங்கள் அவனுக்கு புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு தருணை எதிர்த்து நீங்களும் அவன் கூட நிற்கிறீங்க. அப்போது அவனோட தப்பு எப்படி அவனுக்கு புரியும்? உங்கள் 2 பேரில் யாருக்காச்சும் அக்கா தங்கச்சி இருக்காங்களா? சரி, அவங்கள விடுங்க. அம்மா இருக்காங்கல்ல. நீங்கள் ஒரு பொண்ணை பற்றி தப்பான ஒரு வார்த்தையை இப்படி உபயோகிக்கிறதா அவங்க கேட்டால் அவங்க எப்படி வருத்தப்படுவாங்க? தன்னோட வளர்ப்பே சப்பா போச்சேன்னு நினைக்க மாட்டாங்களா? அதுதான் தருணுக்கு கோபம். ஏன்னா அவனுக்கு அக்கா இருக்காங்க. அக்கா கூட வளர்ந்தவன் அவன். பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு அவனுக்கு தெரியும். உதயாவுக்கு நடந்த அதே விஷயம் தருணுக்கு நடந்து இருந்தால் அவனும் இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருந்திருப்பானா? ஒரு நிமிஷம் யோசிங்க. அவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள். சொல்லுங்க, இப்படி வாயை மூடிக்கிட்டு இருந்தா எப்படி? தருண் உதயா பண்ணதை பண்ணியிருப்பானா? இருவரும் மறுப்பாக தலையசைத்தார்கள். இப்போ புரியுதா அவனுக்கு உதயா மேலே என்ன கோபம்னு? போய் முதல்ல உதயா கிட்ட பேசி அவனோட தப்பை அவனுக்கு புரிய வைங்க. தருண் எதுக்கு அவன் மேலே கோபமாக இருக்கான்னு சொல்லுங்க. அவன் மனசார தருண் கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கப்புறம் 4 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க என்று சொல்லி புன்னகைத்தாள். இருவரும் எழுந்து கொண்டார்கள். சில அடிகள் நடந்தவர்கள் திரும்பி அவளை பார்த்தார்கள். பின் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தருண் கோரிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அவ கூட ஒரு நாள் பழகி பாருங்க. அவளை விட்டு கொடுக்க உங்களுக்கு மனசு வராது. ஏதோ யோசித்தவர்கள் மீண்டும் அவளிடம் வந்து நின்றார்கள். நிமிர்ந்து என்ன என்பதை போல் பார்த்தாள். இருவரும் அவளிடம் கையை நீட்டி ஃப்ரெண்ட்ஸ் என்றார்கள். இருவரிடமும் ஆழமான பார்வை ஒன்றை வீசிவிட்டு என்ன திடீர்னு என்று கேட்டாள். எங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை ஆக்கிக்கலாமேன்னு என்றான் ரிஷி. அவன் கோரிய விதத்தில் அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. எனக்கு ஓகே, ஆனால் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன கொடுப்பீங்க? மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு என்ன வேணும் என்றார்கள். முதல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் சேர்த்து வைங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கேளுங்க என்று விட்டு மீண்டும் புத்தகத்தில் முகத்தை புதைத்து கொண்டாள். இருவரும் திகைத்தார்கள். என்ன மாதிரியான பெண் இவள் என்று யோசித்து கொண்டிருந்த வேளையில், ஏய், இவனுங்க கிட்ட எல்லாம் எதுக்கடி பேசிக்கிட்டு இருக்க என்றவாறே கோபமாக வந்தாள் சுவாதி. அவளை கண்டதும் ரிஷி பல்லை இழிக்க அவன் காலை மிதித்தான் சுதன். என்னடி, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லடி, சும்மா தான் பேசுனாங்க. என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கேட்குறாங்க. சிச்சி, நீ அக்செப்ட் பண்ணிட்டியா என்ன என்றாள் முகத்தை சுளித்து. ஹலோ, என்ன முகம் அப்படி கோணுது? எங்களை பார்த்தா எல்லாம் மனுஷங்களா தெரியலையா என்று அவளிடம் எகிரி கொண்டு வந்தான் சுதன். சத்தியமாக எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் தெரியலை. நீயாச்சும் பரவாயில்ல, உன் ஃப்ரெண்டை பார்த்தா சுத்தமாக தெரியலை. அவள் ரிஷியை அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்க அவனோ அதனை கண்டுகொள்ளாமல் அவளை கண்டு இழித்து கொண்டே இருந்தான்.
தலையில் அடித்து கொண்ட சுதன் அவனை இழுத்து கொண்டு சென்று விட்டான். ம், நீ நடத்து நடத்து என்றாள் அன்விதா கள்ளச்சிரிப்போடு. ஏச்சி, அவனெல்லாம் நான் மனுஷங்க லிஸ்ட்லேயே சேர்க்கறதில்ல. அது ஒரு குரங்கு. நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காத. அப்படின்னா சரி, வா போகலாம் என்று விட்டு பையை எடுத்து கொண்டு சென்றாள் அன்விதா. அவளை தொடர்ந்து சென்ற சுவாதி திரும்பி ஒரு முறை ரிஷி சென்ற திசையை பார்த்து விட்டே சென்றாள். ஒரு வாரம் கழித்து காலை 11 மணி அளவில் மதிய சமையலுக்காக தயார் செய்து கொண்டிருந்தார் நாயகி. மதியம் வீட்டிற்கு வந்து சாப்பிடுவதாக சொல்லிவிட்டு மிருணாளினி சென்றிருந்ததால் நிதானமாக அப்போதுதான் சமையலை ஆரம்பித்து இருந்தார். அழைப்பு மணி ஒலிக்க இந்நேரத்திற்கு யார் என்று யோசித்தவாறே கதவை திறந்தவர் திகைத்து நின்றார். அவர் எதுவும் பேசும் முன் வேகமாக வந்து அவரை அணைத்து கொண்டு பெரியம்மா என்றான் தருண். அவனை கண்டதும் பொங்கி வந்த அழுகையை கஷ்டப்பட்டு அடக்கி வைத்தார். அவனோ இயல்பாக அவரிடம் இருந்து விலகி உரிமையாக உள்ளே சென்றான். டைனிங் டேபிளின் மேல் இருந்த ஹாட் பாக்ஸை திறந்து பார்த்தான். ஹை, ரவா கிச்சடி எனக்கு பிடிக்கும்னு செஞ்சீங்களா என்றான். அவர் பதில் சொல்லவில்லை. பேச மறந்து அவனையே பார்த்து கொண்டு இருந்தார். கொஞ்சமாக தான் இருக்கு. நீங்களும் அக்காவும் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டீங்க தானே? அவர் தலை தானாக ஆமாம் என்பதை போல் தலையசைத்தது. அப்போ சரி என்று விட்டு சமையல் அறைக்குள் சென்றவன் சிங்கில் கையை கழுவி விட்டு ஒரு தட்டை எடுத்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து ஹாட் பாக்ஸில் இருந்த கிச்சடியை தட்டில் வைத்து சாப்பிட ஆரம்பித்தான். என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். உங்கள் கை பக்குவம் மாறவே இல்லை பெரியம்மா. ஆமாம், ஆவக்காய் ஊறுகாய் எப்பவும் இருக்குமே, இருக்கா என்றவன் அவர் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்த பீங்காஞ்சாடிகளை அவனே திறந்து பார்த்தான். இதோ இங்கே இருக்கே என்று விட்டு அவனை தட்டில் வைத்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான். அவரோ சிலையாக சமைந்து நின்றிருந்தார். பெரியம்மா, கை பக்குவத்தில் நீங்கள் மட்டும் மாறலன்னு நினைக்காதீங்க. உங்கள் தங்கச்சியும் மாறவே இல்லை. அப்போ எதெல்லாம் அவங்களுக்கு செய்ய வராதோ இப்பவும் அதெல்லாம் வராமலே தான் இருக்குது. அதில் ஒன்று இந்த கிச்சடி. பேசிக்கொண்டே தட்டில் இருந்ததை சாப்பிட்டு முடித்து கழுவி வைத்தான். இன்னும் அவர் அதே இடத்தில் அப்படியே தான் நின்றிருந்தார். அவனோ அவரை கண்டுகொள்ளவே இல்லை. சமையல் அறைக்குள் சென்றவன், ஓ, இன்னும் சமையல் ஆரம்பிக்கலையா? நல்லதா போச்சு. அப்போ எனக்கும் சேர்த்து சமைச்சிடுங்க. மதியம் மட்டும் இல்லை, இனிமேல் 3 வேளையும் எனக்கும் சேர்த்தே சமைச்சிடுங்க. இங்கே தான் இனி இருக்க போகிறேன் சொல்லிக்கொண்டே வந்து தான் எடுத்து கொண்டு வந்த பையை தூக்கி கொண்டு ஒரு அறைக்குள் சென்றான். கதவை திறந்து பார்த்தவுடனேயே அவனுக்கு தெரிந்துவிட்டது அது மிருணாளினியின் அறை என்று. எப்பா, அக்கா ரூமா? எனக்கு வேண்டாம் சாமி என்று விட்டு மற்றொரு அறைக்குள் சென்றான். அறை தூய்மையாக இருக்க, பார்த்த உடனே தெரியுது இதுதான் உங்கள் ரூமுன்னு. நான் இங்கேயே தங்கிக்கிறேன், நீங்கள் அக்கா கூட தங்கிக்கோங்க என்று விட்டு பையை திறந்து தன் பொருட்களை எல்லாம் எடுத்து டேபிளின் மேல் வைக்க ஆரம்பித்து விட்டான். அவன் செய்வதை எல்லாம் பார்த்து கொண்டு நின்றிருந்த நாயகிக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அப்போது அவர் செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தார். மிருணாளினி என்று கண்டதும் அவர் கைகள் நடுங்க ஆரம்பித்தன. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.